பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த மாதத்தில் உங்களை சந்திக்க என் தேவன் தந்த தயவருக்காக நன்றி செலுத்துகிறேன். அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேராய் போவோம். ஆதியாகமம் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்த வார்த்தையை நமக்கு ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்திருக்கிறார். அவர் திரும்ப தருவாராம். எந்த ஸ்தானத்துல, எந்த சூழ்நிலையில, எந்த இடத்துல, எப்பேற்பட்ட காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம இழந்து போயிருந்தாலும், ஒருவேளை இந்த 6 மாதங்கள் வரையிலும் ஸ்டில் நேற்று வரையிலும் இழந்து போனதை, நம்முடைய வாழ்க்கை விட்டு பிசாசால் அவன் பறிக்கப்பட்டதை, நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டதை, நாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது, இது இல்லையே, இப்படிப்பட்ட காரியம் இல்லையே என்று சொல்லுகிறதை அன்று சொல்லுக நான் திரும்பவும் நான் கொடுப்பேன். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கானானை விட்டு போகிற யாக்கோபு எகிப்துக்கு போகிற பொழுது அவன் வேதனையோட ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ற, ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் இல்லையா என்று சொல்லி, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ ஃபீல் பண்ணாத யாக்கோபு, நான் உன்னை திரும்பவும், நான் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல நான் உன்னை திரும்பவும் கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் என்று சொல்லி. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமீன். ஒரு முறை ஒரு வெட்டப்பட்ட கோலானது வேதனையோடு கூட ஒரு மனிதனுடைய கையில காணப்படுகிறது. ஐயோ, அந்த கோல் சொன்னிச்சான், இதுவரையில நான் ஒரு மரத்தோடு சேர்ந்து கொண்டிருந்தேனே, நான் சேர்ந்து கொண்டிருந்த பொழுது நான் பச்சை பசியேன்னு செழிப்பாய் காணப்பட்டேனே, என்னிடத்துல சூரிய ஒளிகள் வந்தது, என்னிடத்துல நீர்ப்பாய்ச்சலான தண்ணீர் எனக்குள் காணப்பட்டது, என்னிடத்தில் இலைகள் காணப்பட்டது, என்னிடத்தில் பூக்களும் என்னிடத்தில் கனிகளும் காய்களும் காணப்பட்டது, நான் பூத்து குலுங்கினவனாய் காணப்பட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேனே, இப்போது அதை விட்டு நான் பிரித்து வெட்டப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறேனே, என்னிடத்தில் இலைகள் இல்லை, என்னிடத்தில் கனிகள் இல்லை, என்னிடத்தில் செழிப்பு இல்லை, என்னிடத்தில் நீரோற்றம் இல்லை, என்னிடத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ஐயோ என்று சொல்லி வேதனைப்பட்டதாம். இந்த கோலை பார்த்து ஆண்டு சொன்னார், இல்ல இதை பார்த்து நீ கவலைப்படாத, நான் மீண்டும் திரும்பவும் உன்னுடைய ஸ்தானத்திலே, நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்தானத்திலே, நீ இழந்த ஸ்தானத்திலே, எதை நீ வாழ்க்கையில இல்லை என்று சொன்னாயோ, எதை உன் வாழ்க்கையில இழந்தாய் என்று சொன்னாயோ, எதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, எதெல்லாம் நான் சந்தோஷப்படும்படி இருந்தது, எதெல்லாம் என்னை அழகாய் வைத்தது என்று சொன்னாயோ, அதே ஸ்தானத்தில் திரும்பவும் நான் உன்னை கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் என்று சொல்லி அதை துளிர்க்க செய்தாராம், அதை பூக்க செய்தாராம், அதில் காய்களையும் கனிகளையும் கொடுத்தாராம். அதே போல ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.